ஹாய் ஹலோ யூரன் மக்களே, நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ. ஓகேங்களா? அதாவது நான் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னா எனக்கு தெரியும் அது பெய்டு ப்ரொமோஷன் தான் அப்படின்னு. நான் வீடியோ போடும்போது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் வந்துட்டு இது பெய்டு ப்ரொமோஷன் வந்துட்டு நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். ஆனால் ப்ரொமோஷன் தான். ஓகேவா? அதையும் நம்பிட்டு நீங்களாம் வரீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் நம்பிடுவீங்க டோட்டலாக. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷனலான ஒரு பிஜிஎம் போட்டாலும் அண்டு கொஞ்சம் ஏற்றி பேசிட்டாலும் நம்ம அப்படியே போய் உள்ளே விழுந்துடுறோம். அப்படி தானே இங்கே இருக்க ஜென்ரேஷன் இருக்குது. இப்போது நான் வந்துட்டு ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிள்ளைங்களே வந்துட்டு நம்பக்கூடாது. ஸோ அங்கே பிள்ளைங்கிற ஒரு பேரில் வந்துட்டு என்னென்னமோ நடக்குது. இப்போ இருக்க 2K கிட்ஸில் பாதி பேர் வந்துட்டு இப்படி மாறிட்டாங்க. பிள்ளைங்கோ சிக்கோன்னு சொல்லிட்டு அந்த பேர் சொல்கிறது கூட பிரச்சனையே இல்லை. ஸோ அந்த பிள்ளைங்கிற ஒரு இதுவே அண்ட் அவங்களுக்கு டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். அவங்க ஹேர் ஸ்டைலு, அந்த ஸ்லாங்கு, பேசுகிற ஸ்லாங்கு, ஆக்டிவிட்டீஸ் மொத்தமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது போக போக அது பிள்ளைங்களுக்கு புரியும். ஸோ அது நீங்கள் என்னென்னு பார்க்கல தெரியும். நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். இங்கே நிறைய பொண்ணுங்க வந்து லைஃப்பை அழிச்சிட்டு நிற்கிற காரணமே இந்த பிள்ளைங்க தான். இவனுங்களுக்கு வந்து மென்டாலிட்டி எப்படி தெரியுமா இருக்கும்? பேசிக்லி நான் வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட். அதாவது எப்படின்னா இவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, அந்த சிக்கோங்கிற ஒரு பேர் வந்துட்டாலே அவங்களுக்கு வந்துட்டு தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து தான் அவங்களுக்கு மைண்ட் செட்டு. அது எப்பயுமே. அதனால தான் நான் 3 மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற அந்த மெய்யாகுமா வேப்பையனை மெய்யாகுமா அப்படின்னு இருக்கார்ல, அவரும் வந்துட்டு இப்போ எங்கே போனார் அந்த பையன்? ஏகப்பட்ட கேஸில் மாட்டல. ஸோ அந்த பையன் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன பையனாக இருக்கான். ஆனால் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ். அப்புறம் வந்துட்டு பார்க்கணுன்னா இங்கே இருக்க மக்கள்கள் எல்லாருமே ஒரு பையன் வந்து ரொம்ப வந்துட்டு கத்தி கத்தி வீடியோ போடுறான்னா அவனை பார்க்கவே மாட்டீங்க. இங்கே வந்து பலூன் அக்காவை பார்க்க போகிறதும் 365 ரூபா கட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி லைவ் பேஜ் பார்க்குறதுக்குமே இங்கே நிறைய பேருக்கு டைம் இருக்காது. ஒருத்தன் வந்துட்டு கண்டென்ட் அப்படியே பேசி போட்டாலும் இவன் கண்டென்ட்டுக்காக பேசான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே வாரத்தில் வேலையை முடிச்சிடுறீங்க. அதனால தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்க்கெலாம் போய் கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம தொடர்ந்து என்ன பேசியிருக்கோம். அது பார்க்கும்போது, ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ரைட்டரும் கூட. ஸோ நம்ம எழுதும் போது ஒரு டைரக்டராக இருக்கும் போது எல்லா கதையும் சுற்றி முற்றி பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்த பிறகு நம்மளுக்கு வந்து ஒன்லைன் கிடைக்கும். அப்படிங்கிறப்பே நம்மளுக்கு தெரியும் இந்த ஜென்ரேஷன் எங்கே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜிக்கெலாம் இப்போ இருக்க எல்லாரோட மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறதும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் அதனால தான் சொல்கிறேன். இப்போது டாக்டர் டி தேவாகர் எங்கே போனார்? வாட்டர்மெலன் ஸ்டாரு. அப்புறம் மெய்யாகுமா